திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நிலவுலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. மெய்யடியார் பெருமக்களே, அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமாருடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறையிலே திருப்பேரெயில் என்னும் ஒரு திருத்தலம், அதை பற்றி சொல்ல. திருப்பேரெயில் என்னும் திருத்தலம் எங்கே இருக்கிறது? என்ன, இந்த ஊரை வங்காரம் பேரையூர்னு சொல்லுவாங்க, அல்லது ஓகை பேரையூர் என்றும் வழங்குகிறார்கள். ஓகை பேரையூர் திருநாட்டியத்தான்குடி தொடர்வண்டி நிலையம். திருநாட்டியத்தான்குடி தொடர்வண்டி நிலையத்துக்கு தென்மேற்கே சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. இறைவன் ஜெகதீஸ்வரர், இறைவி பௌர்ணமி நாயகி, தீர்த்தம் அக்னி தீர்த்தம். இது திருக்கோயிலுக்கு எதிரே இருக்கிறது. இந்த திருநாட்டியத்தான்குடி தொடர்வண்டி நிலையம் என்பது தஞ்சை மாவட்டத்திலே உள்ளது. இங்கே நாட்டியத்தான்குடி இருக்கிறது. திருவாரூர் பக்கம் வடபாதி மங்கலம் போகிற பெயரில் போகலாம். திருநாட்டியத்தான்குடி அப்பர் அருளிய பதிகம் ஒன்று உள்ளது, திருச்சிற்றம்பலம். இந்த திருநாட்டியத்தான்குடியிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய பதிகம் உண்டு. திருப்பேரையில் ஆளுடைய பிள்ளையாருடன் திருநாவுக்கரசு பெருவன் காலத்தவறு நீங்கிய பின், காலத்தவறு என்ன, அங்கே பஞ்சம், எங்கே திருவிழிமலையில், அந்த பஞ்சமெல்லாம் நீங்கியதற்கு பிறகு திருவிழிமலை மாமணியை வணங்கி பிரியா விடை கொண்டு அப்படியே திருவிழிமலையிலிருந்து திருவாஞ்சியம் வரார். திருவாஞ்சியம் முதலாக பல பதிகளை எல்லாம் போற்றி திருமறைக்காடு சென்றார். இடையிலே திருப்பேரையில் உள்ள பெருமானை அப்பர் கண்டு அவன் தன் அளப்பெருந்தன்மையை பாடி அருளியது இந்த பதிகம். அம்மை பௌர்ணமிநாத நாயகி, அப்பர் ஜெகதீஸ்வரர். இந்த பதிகம் 5ஆம் திருமுறையிலே திருப்பேரையில் 16வது பதிகம். இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த 2வது பாடலில் ஒரு அருமையான ஒரு புடல் போடுறாரு பாருங்க. கணக்கிலாரையும் கற்று வல்லாரையும் வனக்கிலா நெறி கண்டாரையும் தனக்குவார் தனிப்பார் எப்பொருளையும் பிணக்குவார் அவர் பேரையில் ஆளற என்று பாடுறார். கணக்கிலாதாரையும் கற்று வல்லாரையும் பாருங்க. இந்த 3வது பாடல் பெருமாண்டத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். சொருவிப்பார் மழை சூழ் கதிர் திங்களை விரிவிப்பார், வெயில் பட்ட விளங்கொளி எரிவிப்பார், தனிப்பார் எப்பொருளையும் பிரிவிப்பார் அவர் பேரையில் ஆளரை, பேரையிலாளரை. பேரையில் தளத்திலே உள்ள இறைவன் மழை சொருவிப்பார். வான்மையில் வளாது பெய்கள் நம்ம சொல்கிறோம். அடியார்கள்லாம் அடியாருடைய குரலை கேட்டதுமே அப்பெருமான் மழை சொருவிக்கிறார். மழை சொருவி பேரையில் தளத்து இறைவர் மழை சொருவிப்பார். திங்களை சூழ்கதிர் விரிவிப்பார், ஞாயிற்றின்கண் பொருந்திய விளக்கொலியை எரிவிப்பார். ஞாயிறு யாரு?
பெருமானுடைய வலது கண் இல்லையா, திங்கள் எது பெருமானுடைய இடது கண் அல்லவா. எப்பொருளையும் அணிவிப்பார், அவற்றை பிரிவிக்கும் இயல்பினரும் ஆவார். மழையை வேண்டும் காலத்தில் பெய்ய செய்வார் நம்பெருமான். எப்போ மழை பெய்யணும்னு அவருக்கு தான் தெரியும். சந்திரனை நிலவு கதிர் விரித்து இன்புறச் செய்வார். வெயில் ஒளி பொருந்தியே விளங்குகின்ற சூரியனை எரிவிப்பார். உலகத்தை எல்லாம் விளங்கச் செய்வார். எப்பொருளையும் பிரிப்பார். அந்த ஆற்றலையும் நிகழாதபடி நிற்கச் செய்பவர் பிரிவிப்பார். இணைந்து நிற்கும் எப்பொருளையும் பிரிக்க வேண்டும் காலத்திலே பிரிப்பார். செல்வமாக வளம் முதலிய எல்லாவற்றையும் ஓரிடத்திலே நில்லாது. செல்வம் நிலைத்திருக்கிறதா ஒரு இடத்திலேயே இல்லையே, அதெல்லாம் அவர்தான் செய்யக்கூடிய செயல். அப்படிப்பட்ட அருமையான கருத்தினை தன்னகத்தே கொண்ட பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். சொருவிப்பார் மழை சூழ்கதிர் திங்களை விரிவிப்பார். மழை சொருவிப்பார் சூழ்கதிர் திங்களை விரிவிப்பார். வெயில் பட்ட விளங்கொளி எரிவிப்பார். எப்பொருளையும் பிரிவிப்பார். எப்பொருளையும் பிரிவிப்பார். அவர் பேரையிலாளரே. மழை வேண்டுமே, திங்கள் ஒளி தீ வேண்டுமே, வெயிலே பார்க்க வேண்டுமே, எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் நம்பெருமான் சிவபெருமான் தான் பேரையிலே உள்ளார். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பேரையில் சென்று 5ஆம் திருமுறை இல்லையா, திருக்குறுந்தகை, என்கடன் பணி செய்து கிடப்பதே என்றார் அல்லவா. நம்முடைய உழவார பணியையும் செய்து அந்த கோவிலையும் மிக அருமையாக முடிந்தால் அந்த திருக்குளத்தையும் தூய்மை செய்து நலம்பல பெற்று நல்வாழ்வு பெருமானுடைய பேரருள் கொண்டு வாழ்வோம் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். நல்லதே நினை, நல்லதே கேளு, நல்லதையே பேசு, எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்று கூறி மீண்டும் எங்களிடமிருந்து பெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.